திருமங்கலத்துலேருந்து இங்கே போகிறோம், திருநெல்வேலி போகிறோம். ஸோ கிருஷ்ணா பண்ணை பால் இஞ்சி பூண்டு வடை. இது வேணும்ப்பா, இஞ்சி பூண்டு வடை வாங்கின எல்லா ஐட்டமும் அதில் வந்துடுது. இப்போ நம்ம வந்து இன்னொரு 5-10 மினிட்ஸில் திருநெல்வேலி ரீச் ஆயிடுவோம். ஸோ சால்னால சிக்கன் சால்னால பரோட்டாவை முக்கி பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கல்யாண சமையல்னால் எவ்வளோ தேவைப்படுது பாருங்க. ஸோ இந்த சவுத் சைடில் தாங்க இந்த வெள்ளை கத்திரிக்காயெல்லாம் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து அண்ணா வந்து நறுக்கி போட்டுட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த இடம் வந்து வேறு மாதிரி இருக்கும், டெக்கரேட்லாம் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். நாங்கள் வந்து மேரேஜ் வந்து போன vlog பார்த்துருப்பீங்க. ஸோ மேரேஜ் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ திருமங்கலத்துலேருந்து இங்கே போகிறோம், திருநெல்வேலி போகிறோம். ஸோ திருநெல்வேலி போகிறோம். ஸோ எல்லாருமே நாங்கள் வந்து இப்போ வந்து ஹோட்டலில் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியாக உட்காந்துருக்கோம். அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ பாருங்கள், ஸோ நிறைய பேருக்கு வந்து காரு, அப்புறம் வந்து வேனு, இது எல்லாத்துக்கும் வெயிட்டிங். குட்டிஸ்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஃபீவர்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நாங்கள் வந்து இப்போது செக் அவுட் பண்ணியாச்சு, ஹோட்டலில் ரெடியாக உட்காந்துருக்கோம். இப்போ நேராக திருநெல்வேலிக்கு போகிறோம். ஸோ அதுதான் இந்த விளாகில் பார்ப்பீங்க. ஸோ போன விளாக் யாராவது கல்யாண விளாக் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெடியாக இருக்கோங்க. அப்படியே நாங்கள் வந்து வேனில் போகிறவங்க வேனில், காரில் போகிறவங்க காரில், அப்படியே நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு கிளம்ப போகிறோங்க. வா 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 ஜெயன் வா. ஏய் அதை விட்றா. நெக்ஸ்ட்டு சியா ஸ்மூத்தாக வர போகிறப்போ. சரி வாங்க வாங்க, அப்படியே கிளம்போம். ஸோ வாங்கங்க, ஃபஸ்ட் இப்போ நம்ம திருமங்கலத்துலேருந்து நம்ம ஊரான திருநெல்வேலிக்கு நம்ம இப்போ கிளம்புறோம். ஸோ நம்மளோட கசின்ஸ்லாம் ஒரு காரில் ஏறிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் அப்படியே கிளம்புறோங்க. ஃபஸ்ட்டு காரில் ஏறி ஏசியை போட ஆரம்பிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ நாங்கள் தங்கி இருந்தது வந்து ஹாரிஸ் ரெஸ்டாரண்ட் திருமங்கலம். இது வந்து டோல் பக்கத்தில் இருக்கும், கப்பலூர் டோல்கேட் பக்கம். ஸோ இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லாயிருக்கும், ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வேலை வந்து ஏதாவது கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணலாம். ஸோ திருமங்கலத்துலேருந்து கிளம்பி இப்போ வந்து நாங்கள் வந்து ஆன் வேலை. இப்போ நாங்கள் வந்து கயத்தாருக்கு முன்னாடி இருக்கிறோம். சாத்தூர்லாம் தாண்டியாச்சு. வந்தோடனே அப்படியே வந்து ஒரு டீ பிரேக். எல்லாருமே இறக்கி விட்டாச்சுங்க. இந்த வேன், எந்த வேனு எல்லாம் வந்தவங்க எல்லாருமே இங்கே இறக்கி விட்டோம். டீ குடிச்சிடலாமா? ஏன்னா பயங்கர தூக்கமாக இருந்துச்சு கேப்டன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு. ஸோ கிருஷ்ணா பண்ணை பால் எல்லாருமே இங்கே வந்துருக்கோம். சரியான கூட்டம் இருக்குங்க. அப்படியே போகலாம், கடைக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு. உள்ள சரியான கூட்டங்க, பயங்கர கூட்டம் இருக்குது. ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க. தலைவர் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன். டீ வாங்கியிருக்கேன். ஸோ பணியாரம் இருக்குது. இது என்னதுன்னா வெங்காய வடையா? இஞ்சி பூண்டு வடை. இது வேணும்ப்பா, இஞ்சி பூண்டு வடை. இஞ்சி பூண்டு வடை கொடுங்க. அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே தான் வரிசையாக ட்ரை வச்சுருக்காங்க. ஒருத்தர் தான் வாங்கிட்டு வரலாம் போல. இஞ்சி பூண்டு வடை. நல்லா பூண்டு மனம், இஞ்சி மனம் சுல்லுன்னு இருக்கு. ஒரு இஞ்சி டீ குடிச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. மொத்தமாக இப்படி ட்ரே கொடுத்துட்றாங்க. நம்ம வாங்கின எல்லா ஐட்டமும் அதில் வந்துடுது. பால், சுக்கு பால், டீ.
உனக்காப்பா பூஸ்ட்டு? சுட சுட இஞ்சி டீ. ஆனால் எனக்கு இல்லைங்க, அதாவது அஜுல் வந்து தூங்கிட்டு இருக்கான், அதனால் நதியா காரில் இருக்கா, அப்படியே காரில் கொண்டு போய் கொடுத்துரும். என்னன்னு தெரியல, திடீர்னு வெயிலெலாம் குறைஞ்சிட்டு செம காற்று அடிக்குதுங்க இந்த ஏரியாவில். அஜுல் செம தூக்கத்தில் இருக்கான். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஸ்ட்ராங்காக இருக்குது இஞ்சி. சரி குடி, நான் இப்போ தான் நான் போய் குடிக்க போகிறேன். ஸோ நம்ம கேங் எல்லாம் இங்கே தாங்க இருக்குது. ஏன் இந்த கடையில் கூட்டம்னா எல்லாருமே கேங்காக தான் வராங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு வடை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு பாருங்களா, சூப்பராக இருக்கும். ஒன்று எடுத்து இப்போவே சாப்பிடுங்க, அப்படியே லைவாக சாப்பிடுங்க. டீ எல்லாரும் கொடுத்தாச்சு, இப்போ எங்கள் 2 பேருக்கு மட்டும் டீ. நல்லா இருக்கா இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்? சூப்பராக இருக்குல்ல? இங்கே வாங்கினதில் இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, இஞ்சி பூண்டு வடை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சன்னெல்லாம் செட் ஆயிடுச்சுங்க. கிட்ஸ் எல்லாம் நல்லா தூக்கம், அதை டீ குடிச்சிட்டு கிளம்புனோம்ல, அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு 5-10 மினிட்ஸில் திருநெல்வேலி ரீச் ஆயிடுவோம். பார்த்தீங்களா, நல்லா இருட்டிடுச்சு. ஸோ திருநெல்வேலிக்கு எங்கள் மச்சான் வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வாங்க உள்ளே காட்டுறேன். ஏய் அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன? ஸோ நம்ம இப்போ வந்த உடனே ஸ்நாக்ஸுக்கு வந்து சமோசா சூப்பராக இருக்குங்க. சமோசா போடுற இடத்துலே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு தான் வந்து ரிசப்ஷன். ஸோ இப்போ அந்த மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படியே இங்கே தான் நம்ம வந்து டின்னர் சாப்பிட போகிறோங்க. இந்த மண்டபம் வந்து எவ்வளோ நாள் இருக்கும்? 1 வருஷத்துக்கு மேலே இருக்குமா? ஸோ இது வந்து திருநெல்வேலியில் ஒரு புது மண்டபம் தாங்க, ரொம்ப நாள் கிடையாது, ஒரு 1 இயர் அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும்ன்றிருக்காங்க. அங்கே பாருங்கள், பிரதர் வந்து சுட சுட வந்து பரோட்டா போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து பரோட்டாங்க, அடுத்து வந்து தோசையும் போடுவாங்க. தோசை மாவு ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு லிமிட்டடான இதுதான். இப்போ நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சுடா பரோட்டா வேணும் அப்படின்னால மாஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க. பரோட்டா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு பாருங்க. அதே டக்கு 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 டக்குன்னு திருப்பி போடுவாங்க பாருங்க. எத்தனை ஹைட்டாக இருந்தாலும் இந்த பரோட்டா போடுறத பார்க்குறது வந்து ஒரு சூப்பராக இருக்குங்க. எத்தனை வயசானாலும் இந்த பரோட்டா பிரியர்களுக்கு தான் அதோட ஃபீல் தெரியும். பிரதர் இவ்வளோ நேரம் வந்து பரோட்டா போட்டு முடிச்சுட்டு லைவாக தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. தோசை ஸோ என்எஸ்கே உபயத் பிரதரே வந்து இன்னைக்கு நிற்கிறாங்க இங்கே. பேரலாம் நாளைக்கு சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கல்யாண சமையல்னா எவ்வளோ தேவைப்படுது பாருங்க. அரைச்சி அப்படியே தேக்ஸாவாக தட்டிக்கிட்டு இருக்காங்க. தோசை வந்து அப்படியே குட்டி குட்டியாக ஒரு அளவு கூட மாற மாட்டேங்குது, ஒன்று போல ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ நைட்டு டின்னரு நாங்கள் வந்து இப்போ மண்டபத்தில் திருநெல்வேலியில் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படியே லைவாக போட்ட பரோட்டா பார்த்தோம்ல, அதுதான் சுட சுட பரோட்டா வந்திருக்கு. அப்படியே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா கொதிக்க கொதிக்க சிக்கன் சால்னா, சிக்கன் ஸோ சால்னாவில் சிக்கன் சால்னாவில் பரோட்டாவை முக்கி பரோட்டாவும் சாஃப்டாக இருக்குது, சால்னா நல்லா இருக்குது. கல்யாண வீடு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீடுன்னு வந்தாலே இந்த பரோட்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சவுத் சைடில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க.
லைட்டாக சாப்பிட்டாச்சுங்க, தோசை கூட சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு பசி இல்லை ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு டெசர்ட். ஜவ்வரிசி, அப்புறம் வந்து தேங்காய், கருவேப்பிலை ஃப்ளேவர் அடிக்கல, கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு வித்தியாசமான டெசர்ட்டாக இருக்குது, ஆனால் பேர் தெரில. பட் என்ன அப்படின்னா குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, சுகரும் கம்மியாக இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் சமையலுக்கு வந்து இங்கே பரபரப்பாக வேலை போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து தண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாருங்கள், இங்கே வந்து கத்திரிக்காய் அதுக்கு என்ன கத்திரிக்காவா தால்சாவா தெரியலையாப்பா? தால்சா. ஸோ தால்சாக்கு கத்திரிக்காய். ஸோ இந்த சவுத் சைடில் தாங்க இந்த வெள்ளை கத்திரிக்காயெல்லாம் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து அண்ணா வந்து நறுக்கி போட்டுட்ருக்காங்க. மேலே வெட்டிட்டு அப்புறம் நடுவில் நாளாக அடித்து போட்டுட்ருக்காங்க. பேரலாம் இங்கே பாருங்கள். ஸோ பிரியாணிக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து வல்லாரி எல்லாம் வந்து உரித்து ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ காலையில் இது எல்லாமே வந்து சமையல் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபயர்வுட் சமையல் தான் பிரியாணிக்கு. ஸோ அந்த ஃபயர்வுட் சமையலுக்கு தான் இங்கே வந்து விறகெல்லாம் ரெடியாக வந்து இறங்கியிருக்கு. இங்கே வந்து ஒரு சைடு வந்து சமையலுக்கு தேவையான தண்ணி அதெல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம மெயின் ஹாலில் போய் விசிட் பண்ணுவோம். அந்த இதோட டின்னர் வந்து ரொம்ப லைவாக இங்கே பரோட்டா போட்டு இங்கே வந்து தோசைலாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பொடி தோசைலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி 1 வீக்காக ஃபீவர் இருந்தது, அதனால் வந்து ரொம்ப பெருசாக சாப்பிட முடியல. ஸோ நாளைக்கு தான் வந்து இன்றைக்கி இப்போ நடந்த கல்யாணத்தோட ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷனோட முன்னேற்பாடு தான். ஒரு பக்கம் வந்து சமையல் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பாருங்கள் இங்கே வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன். நான் அப்படியே ஹால் காட்டுறேன். இது ஒரு சூப்பரான ஹாலுங்க. ஆல்ரெடி சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து திருநெல்வேலியில் நாளைக்கு இந்த இடம் வந்து வேறு மாதிரி இருக்கும். டெக்கரேட்லாம் பண்ணி மக்கள்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜில் இருப்பாங்க. நாளைக்கு சமையலும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெட்டிங் சீரியஸ் vlog சூப்பராக போயிட்டுருக்குது. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய். ஸோ சாப்பிட்டு அப்படியே எல்லாருமே ரிலாக்ஸாக இருக்கோங்க. இங்கே வந்து செம்ம ஹாட்டு தான் திருநெல்வேலியில். பட் வந்து காற்று சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் கிட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நல்ல காற்றுங்க இங்கே.